விமான நிலையத்திலேருந்து வராரு. அவர் பேசுறத கேட்கறதுக்காக தான் தொண்டர்கள் வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் அவ்வளோ நேரம் வந்து ஒரு பத்திரிகை பண்ண வேண்டிய விஷயத்த மதியானம் ஒரு 2:30 மணிக்கு அவர் பேசுறாரு. ஒரு இதை கேன்சல் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வர்றாங்க பண்றாங்க. ஸோ விஜய் அவர்கள் பேசுறத கேட்கறத விட அவர் பார்க்கற கூட்டம் தான் அதிகமா இருக்கு. இது எப்படி வாக்குகளா சேரும்? இளைஞர் பட்டாளம் வர்றாங்க. ஆனா யார்கிட்டயுமே அந்த ஒரு கட்சி பற்றுன்ற மாதிரி எதுவும் இல்லையேன்ற மாதிரி கேட்கறாங்க. இது ஒரு அருமையான கேள்வி. நான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தொடர்ந்து இந்த விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு கட்டமைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசியல் மயப்படுத்தல ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு இருக்காங்க. இது தாவேகாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சி நிகழ்வுகளிலும் இது போல சில விஷயங்கள் ஒரு சிலரால நடக்கதான் செய்யும். இது எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. புரியுதுங்களா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்ரெயின்ல போயினே இருப்பாரு, பக்கத்துல டப்பான்னு ஒரு அரவிடுவாரு. அப்போ முதலமைச்சர் அரசியல் மயப்படுத்தலையா? முதலமைச்சருக்கே அப்ப அரசியல் மயப்படுத்தலையான்னு கேட்கறேன். அமைச்சர் போவாரு, கள்ள கொண்டு அடிப்பாப்புல, எதுல அவனா கள்ள கொண்டு அடிப்பாரு அமைச்சர். அப்ப அமைச்சர் அரசியல் மயப்படுத்தலையா? அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா முதலமைச்சர் அரசியல் மயப்படுத்தல, திமுகவுடைய அமைச்சர்களுக்கே அரசியல் தெரியல, திமுகவுக்கே அரசியல் தெரியலன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? ஒரு அமைச்சர் பொன்முடி அவ்வளவு கீழ்த்தரமா இழிவா ஆபாச வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அமைச்சர், நான் மத்தவங்களை பத்தி கூட பேசலங்க, அமைச்சர் பேசிட்டு இருக்காரு.